நான் வந்து அவர் எடப்பாடியாருக்காக மட்டும் வந்து ரெட்டலைக்காக ஓட்டு போடுறதுக்காக வந்தவன் அல்ல. அந்த விஷயத்துக்காகவே நான் வரல. ஆனால் அவரோட நான் பழகி பேசி அவரோட இருந்தபோது அவருடைய உள் உணர்வு சாதாரணமாக இருக்கிற போது அவருடைய உணர்வு என்ன தெரியுமா? நமது மண்ணுக்கு நீங்காத ஒரு விவசாயினால ஆட்சி செய்ய முடியாதா? ஒரு விவசாயினால சாதிக்க முடியாதா? ஒரு விவசாயினா ஒரு கேவலமானவனா போயிட்டானா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறியறது மட்டும் இல்லை, அதாவது ஒரு விவசாயி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களும் ஒரு முதலமைச்சரா 4.5 வருஷம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அம்மானுடைய தயவுல ஓந்திருந்தான்னு கேவலப்படுத்தினது தகுந்த மாதிரி இவருடைய அம்மானுடைய ஆசீர்வாதத்தினாலும் புரட்சி தலைவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் அவர் வந்து இந்த தடவை கடுமையா எத்தனை சவால், எத்தனை பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நெஞ்சமா எத்தனை கேவலப்படுத்துறாங்க. ஒவ்வொரு அரசியல்வாதி என்ன பேசினான்? அவர் இனிமேல் ஆட்சிக்கு வரவே முடியாது. எடப்பாடி 10 நாள் காலி ஆயிரும், 1 மாசத்துல போயிடுவாரு, 6 மாசத்துல போயிடுவாங்க, நான் அந்த எம்எல்ஏல விலைக்கு கொடுத்து காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு பேசுனாங்களே இல்லையா? ஆனா 4.5 ஆண்டுகள் வந்து எத்தனை சாதனை பண்ணாரு ஏனுங்க? நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த 7.5% நீட்டு தேர்வு வந்து உடனே காலி பண்ணிடும் சொன்னானுங்க இவனுங்க, இந்த கூமட்ட திமுக காரனுங்க. நீட்டு வந்து நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து கண்டிப்பா நாங்க நீக்க முடியுமா? ஏன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் வைக்கலாம்னு சொல்றேன். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பின்னாடி யாருனால போய் உடனடியாக நீக்க முடியும்? பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றப்பட்டால் ஒழிய வேற எந்த காரணத்தை கொண்டு அதை நீக்கவே முடியாது. ஆனா பாராளுமன்றத்தை ஏற்றப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் வந்து அதெல்லாம் வந்து நிலையா வந்து யார் ஆர்கியூ பண்ணாங்க? சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம் தான் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது. காங்கிரஸோட தானே கூட்டணி வச்சிருக்கிற நீ? யாரோட கூட்டணி வச்சிருக்கிற? காங்கிரஸோட. நீ வந்து நீட்டு தேர்வு பத்தி பேசுனீங்க. இன்னைக்கு வேலை நீட்டை பத்தி இன்னைக்கு நான் நீக்கிடுவோம் அப்படின்னு தான் சொல்றாப்ல. இன்னைக்கு நாங்க நீட்டு வந்து கண்டிப்பா முடியுமா? முடியாது. ஆனா ஒரு சாதாரண விவசாயி, அது ஒண்ணு அவர் ஒன்னும் வந்து பெரிய இதுல ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு மிகுந்த அனுபவம் இருந்ததுனால, அரசியல் அனுபவம் இருந்ததுனால என்ன பண்ணாங்க? அம்மா வாட்டமே புத்திசாலித்தனமா வல்லுநர்களை, சட்ட வல்லுநர்களையும் மற்ற நபர்களையும் வந்து விசாரிக்கிறார், டிஸ்கஸ் பண்றாரு. ஒரே வார்த்தை, நீக்கணும், அவ்வளவுதான். உடனடியாக ஆர்டிகல் 159 152 யூஸ் பண்றாரு. 7.5% அப்படிங்கிறாரு. ஒரே வரி. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% கொண்டு வந்தார். இன்னைக்கு வந்து 3000 மாணவர்கள், இன்னைக்கு வந்து சாதாரண மலை ஜாதியினர், தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள், இன்னொன்று ஓபிசி பிசி எல்லாருமே இன்னைக்கு எல்லாம் 3000 பேர் ஜாயின் பண்ணி இருக்கிறது முடியுமா? இன்னைக்கு அத்தனை பேர் யார் செஞ்சது? எடப்பாடியார். யாராச்சும் வந்து இன்னைக்கு என்ன சொல்றான் சட்டமன்றத்தில்? நீட்டுக்கு அடிகோடியது நான் சொல்லி அந்த மா சுப்பிரமணியம் பேசுறான். அவன் இந்த 5 வருஷமா என்னைக்காவது பேசியிருப்பானா? அது மட்டும் இல்லை, எய்ம்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், செங்கலை காட்டிட்டே திருந்தான்னு தெரியுமா? எய்ம்ஸ் எங்கன்னு. சரி, இவனுடைய ஆட்சியில் எய்ம்ஸ்க்கு வந்து இடத்த எங்க ஒதுக்கணும்? ஒதுக்கின இடத்தையோ சர்வே நம்பரையோ அல்லது வந்து மேப்பையோ ஏதாச்சும் காட்டுங்க பார்க்கலாம். இடத்த ஒதுக்கணும். எனக்கு மத்திய அரசு எய்ம்ஸ் கொண்டு வந்துருச்சு. நீ அதுக்கு என்ன பண்ணணும்? நீ G² மூலியமா வேணா எல்லா பக்கம் சைட் போடுறீல்ல, ஏன் நீங்க இந்த இடத்துல சைட் ஒதுக்க வேண்டியதானே? ஒதுக்கி அந்த இடத்துல வந்து இருந்தா இந்த இடத்துல இத்தனை ஏக்கரை இத்தனை சென்ட் நாங்க ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு செங்கலை கையில் ஊக்கிட்டு நீ தெரிஞ்சிய. ஒரு விஷயம் சொல்றேன், ஏமாறாதீங்க. எடப்பாடியார வந்து நீங்க வந்து சாதாரணமா போய் தொட்டு கூட பேசலாம், ஆனா தொட்டைங்கனே அடிச்சு போடுவான். ட்ரெயின்ல போறவோ ஒருத்தர் தெரியாதனமா மேல முட்டுறதுக்கு அடிச்சானே இல்லையா? ஒரு விஷயம் சொல்றேன், நான் அவருக்காக நீங்க வந்து ஒரு விவசாயி வரணும், ஒரு சாதாரண விவசாயி வந்து முதலமைச்சரா தனிப்பெருமையோட அமைக்கணும்னு சொல்லி நீங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, பல பேர்த்துக்கிட்ட பேசி ஓட்டு வாங்க வச்சு நம்ம தொகுதி மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு சிறப்பான இதா பண்ணணும். என்னுடைய எய்ம் என்னன்னா, தமிழகத்திலேயே முதன்மையான தொகுதியாக நம்ம அந்தியூரை மாற்ற வேணும்னு சொல்லி நாம வந்து ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு வேலை செய்யணும்னு தான் அந்தியூர் மக்கள் அதிமுக பக்கம்னு இந்த பேச்சையே நான் ஆரம்பிச்சேன். அதனால உங்களுடைய உதவி, நீங்க வேற எந்த கட்சிக்கு வேணாலும் இத்தனை வருஷம் ஓட்டு போடலாம். உங்களை எல்லாருக்கும் இந்த பெருமாள் கோயில கேட்டுக்கிறேன், உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தோட சேர்த்து ஒரே ஒரு முறை இந்த வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய முடியும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் அந்த கோவிலில் வந்து உறுதியா சொல்றேன். நன்றி, வணக்கம். ரைட்டா? அந்தியூர் மக்கள் அதிமுக பக்கம்.